Hi friends, welcome to our channel and நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி பார்த்தீங்கன்னா நம்ம ஆரி ஒர்க் நம்மளோட சேனலில் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் நார்மல் நீட்டில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 90 days ஆஃப் சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஆரி ஒர்க் நார்மல் நீடில். அண்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா சேலஞ்ச் கிடையாது. இன்றைக்கி ஜஸ்ட் நம்ம ஒரு லேஸ் ஒர்க் தான் பண்ண போகிறோம் இந்த ப்ளவுஸுக்கு. அண்டு மெட்டீரியல்ஸ் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆரி பீட்ஸும் லேஸும் தான் நான் எடுக்க போகிறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமரோட ப்ளவுஸ் அண்டு அவங்களுக்கு லேஸ் ஒர்க் தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் வந்து லேஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆரி நீடில் நீங்கள் வந்து ஆரி ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் நார்மல் நீடில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எப்படியோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் 30 rupees பட்ஜெட்லேருந்து 100 rupees பட்ஜெட் வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 30 rupees பட்ஜெட்டுக்கே உங்களால் ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக ஆரி டிசைன் போட முடியும். அதுவும் நார்மல் நீடில் ஆரி நீடில் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அண்ட் உங்ககிட்ட ஒரே ஆரி ப்ளவுஸ் கூட இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம லேஸ் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். அண்ட் லேஸ் ஒர்க் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேஸ் நமக்கு ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும். அண்ட் நிறைய மாடல்ஸில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 50-60 இந்த மாதிரி ரேஞ்சிலே கிடைக்குது வாங்குறதுக்கு. அண்ட் இது ரொம்பவுமே ஈஸி. இது வந்து எப்படி வைக்கணும், எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ட்டு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அண்ட் இது எனக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆரி சேலஞ்சை வந்து கண்டினியூ பண்ணுவோம். டே 91லேருந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 100 days ஆஃப் ஆரி சேலஞ்ச் நார்மல் நீடில் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் ஆரி நீடில் எப்படி ஆரி ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிக் கொடுக்குறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆரி கிளாஸ் பற்றி, நான் சொல்லிக் கொடுக்குறேன். அண்டு நம்ம வந்து எப்போவுமே பேஸ்ட் பண்ணுறதுக்கு B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணணும். அண்ட் அதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட எல்லா வீடியோஸ்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த B7000 தான் க்ளூ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ B7000 யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் லேஸை பேஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி ப்ளவுஸ் தான். ஸோ அதனால தான் அவங்களும் லேஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த லேஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்டே ஆல்ரெடி இருந்த லேஸ் தான். ஸோ அதனால் நானே அவங்களுக்கு என் கையில் லேஸ் இருக்குது நானே பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அவங்க வாங்கி கொடுக்கல, இது என்கிட்டவே இருந்தது தான். ஸோ இது ரொம்பவுமே பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்து. அண்ட் இந்த ஒரு ஃபேன்சி ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லேஸ் ரொம்பவுமே பர்ஃபெக்டாக செட் ஆச்சு அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி B7000 க்ளூவை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அந்த ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸோட எண்டில் டிப்பில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் 2 minutes அப்படியே விடுங்க. 2 minutes தாண்டி தான் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும், கரெக்டாகவும் நீட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்பவுமே ஈஸி தான். இதில் வந்து ஸ்பெஷலாக நீங்கள் கற்றுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். அண்ட் உங்ககிட்ட இந்த மாதிரி ஃபேன்சி சாரியோட ப்ளவுசஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபேன்சி லேசஸ் வாங்கி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஆரி ஒர்க் வந்து நார்மல் நீடில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன் ஆரி லேசஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஷாப்ஸில் ஆரி லேசஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. அதை கூட நீங்கள் வாங்கி வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஈஸி தான். ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு பக்காவாக ஆரி ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். பட் நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவுமே பார்க்குறதுக்கு அப்படியே இருக்கும். நீங்கள் செயின் ஸ்டிச் போடலை அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ நீங்கள் நார்மல் நீடில் இந்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ணாலுமே பார்க்குறதுக்கு அப்படியே ஆரி நீடில் பண்ண மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் பண்ணுறதை பொறுத்து. அண்ட் நம்மளோட சேனலில் நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி தான் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நம்மளோட சேனல் பார்த்திங்கன்னா கப்பிள் சேனல் தான். பட் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க ஆரி ஒர்க் சேலஞ்ச் போடுறதுக்கு. ஸோ அவங்களோட ரிக்வஸ்ட் படி ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா 30 days ஆஃப் சேலஞ்ச் நம்ம போட்டிருந்தோம் ஆரி ஒர்க் சேலஞ்ச். அதுவும் நார்மல் நீடில் ஆரி தெரியாதவங்களுக்காக போட்டிருந்தோம். சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன்ஸ் போட்டிருந்தோம். 30 days சேலஞ்ச் போட்டிருந்தோம். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா 30 days முடிய போகிறப்போ ரொம்பவுமே நல்லா இருக்குது, எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, 100 days சேலஞ்ச் போடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து 100 days சேலஞ்ச் போட்டிருந்தேன். ஸோ 100 days சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா 90 days முடிஞ்சிருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக. இன்னும் 10 days இருக்குது. இந்த 10 days பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக டிசைன்ஸ் போடுறேன். அண்ட் ஒவ்வொரு டேஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன்ஸ் நான் போட்டிருப்பேன். ஒவ்வொரு மாடல்ஸில் இருக்கும். ரொம்பவுமே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ உங்களோட ஃப்ரீ டைம் நீங்கள் வந்து வீடியோஸை பாருங்கள். அண்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வீடியோஸோட தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பட்ஜெட்டு இந்த மாதிரி டிசைன் அந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்க்குறது கஷ்டமாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஷார்ட்ஸை பாருங்கள். ஷார்ட்ஸில் வந்து நான் வந்து டிசைன்ஸ் கொடுத்துருப்பேன். அண்ட் அந்த ஷார்ட்ஸோட வந்து பர்டிகுலர் ஷார்ட்ஸோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கொடுத்துருப்பேன். அதுக்கு கீழே அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக அவங்க வீடியோலே போயிடும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம்.
ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு இந்த மாதிரி லேஸ் வச்சு எடுத்திருக்கோம். அண்ட் இப்போ கழுத்துக்கு நம்ம வந்து லேஸ் வைக்கணும். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா இதே மெத்தட் தான். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து B7000 க்ளூ அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு மேலே நீங்கள் வந்து லேஸை பேஸ்ட் பண்ணிடுங்க. அண்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆரி லேஸ் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபேன்சி ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் ஆரி லேஸ் யூஸ் பண்ணலை, நார்மல் ஃபேன்சி லேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபேன்சி லேஸ்லேயுமே பார்த்திங்கன்னா இப்போ நிறைய வெரைட்டியாக இருக்குது, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேங்கிங்ஸ் வர்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் டைம் எடுத்து ஆரி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. இந்த லேஸ் இருந்தாலே லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து காமிச்சிருப்பேன் ஆரி லேஸு. ஸோ அந்த ஒரு லேஸ் இருந்தாலே நீங்கள் அந்த லேஸை வாங்கி அழகாக பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஹேங்கிங்ஸ் கூட இப்போ நீங்கள் வாங்கி பேஸ்ட் பண்ணுற மாதிரியே அவைலபிளாக இருக்குது. ஹேங்கிங் லேஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுவுமே லேஸ் மெத்தடில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வாங்கி சூப்பராக வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆரி ஒர்க் நீங்கள் உட்காந்து டிசைன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள், ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு டைமும் கொஞ்சம் சேவ் ஆகும். பட் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் கூட போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு பக்காவாக ஒரு ஆரி லுக் கொடுக்கும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு இது மாதிரி ஒர்க் பண்ணி எனக்கு வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்புகிறீங்க. ஸோ இது ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது. நிஜமாகவே தேங்க்ஸ். எனக்கு அனுப்புறதுக்கு நிறைய பேர் என்கிட்ட பேசுகிறீங்க, வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறீங்க. அண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா டைம் இருக்காது உங்களுக்கு ரிப்ளை பண்ண. ஸோ வந்து நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அட் ஃபர்ஸ்ட் சேனல் வந்து ஜஸ்ட் ஒரு கப்பல் சேனலாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ கப்பல் சேனல், விலாக்ஸ், அந்த மாதிரி குட்டி குட்டி வீடியோஸ் அண்டு ரீல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் தான் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் ரிக்வஸ்ட் பண்ணதுக்காக தான் இந்த ஒர்க். ஸோ இது பார்த்திங்கன்னா டெய்லி பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த ஒர்க்கை பார்த்து இப்போ நிறைய பேர் எனக்கு ப்ளவுசஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. லைக் நைபர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, கொலீக்ஸ் கூட ஈவன் கொடுத்துருந்தாங்க. அண்டு ஸோ ரொம்பவுமே டைம் எடுக்கும். ஸோ டெய்லி காலேஜுக்கு போயிட்டு வந்து நான் இந்த ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நைட்டு தான் உட்காந்து பண்ணுவேன். ஸோ நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணும்போது ஸோ என்னால் ஒரு வேளை ரிப்ளை பண்ண முடியாமல் கூட போகலாம். ஸோ அந்த மாதிரி நான் வந்து இருந்தாலுமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணுறீங்க, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா டீமோட்டிவேட் பண்ணுறீங்க. அது ஓகே, உங்களோட இது அப்படி. பட் நான் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், அவங்களுக்காக தான் கம்ப்ளீட்லி இந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அந்த என்னை மோட்டிவேட் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். அந்த டீமோட்டிவேட் பண்ணுறவங்கள பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பலை. அண்ட் நீங்களும் உங்களோட ஒர்க்ஸை வந்து எனக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9159672563 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். என் கூட ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது கேட்கணுன்னாலும் நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். அது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் பார்த்திங்கன்னா இப்போ மந்த்லி நம்ம கிவ்அவே கொடுத்துட்ருக்கோம். எங்கள் வீடியோஸை ரெகுலராக பாருங்கள். அண்ட் கிவ்அவே பார்த்திங்கன்னா நான் தம்ப்நெயில் எதுவும் போட மாட்டேன், வீடியோவில் தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், கிவ்அவே வின் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் வின்னராக கூட இருக்கலாம். அண்ட் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆரி பீட்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம். சிம்பிளி பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாரல் பேட்டர்ன் இருக்குது, அதுக்கு மிடில் ஜஸ்ட் ஒரு கவரேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணுன்ட்டு தேவை இருந்துச்சு அப்படின்னா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எல்லாம் சிம்பிளி இந்த லேஸ் வாங்கி கூட நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை ட்ரை பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ பாருங்கள், இதுதான் ஃபைனல் லுக். ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சு எடுத்துருக்கோம். அண்ட் இந்த ஃபேன்சி சாரியோட ப்ளவுஸஸ்க்கு நம்ம இந்த மாதிரியெல்லாம் தான் பண்ண முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. அண்ட் இந்த மாதிரி பண்ணும்போது தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்டில். அண்ட் இது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஒர்க்கு சிம்பிளாக இருந்தேன், என்னோடய கஸ்டமர் கேட்ட மாதிரியே நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். அண்டு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் பேஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா B7000 அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் வந்து அங்கே இங்கே இதாக இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்மளால் ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுக்க முடியும். ஒரு சேஃப்டி பின் யூஸ் பண்ணி நீங்கள் இழுத்தாலே வந்து நீட்டாக வந்துடும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். பட் நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டெயின்ஸ் அங்கே இங்கே இருக்கும், ஒயிட் கலரில் ஸ்டெயின்ஸ் அப்படியே இருக்கும் கிளாத்தில். ஸோ அதை பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே நம்மளோட பீட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ
நீங்கள் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து B7000 யூஸ் பண்ணுங்கள், ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணாதீங்க. B7000 யூஸ் பண்ணியே நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா B7000 தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஆரி ஒர்க் பண்ணும்போதும் பீட்ஸ் நீங்கள் பேஸ்ட் பண்ணுறதுக்கும் B7000 யூஸ் பண்ணுங்கள். ஸ்டோன்ஸுக்கும் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்ட் இப்படி இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் B7000 அப்ளை பண்ணுவோம். ஸோ கம்ப்ளீட்லி ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சி இழுத்து எடுத்தால் போதும். இல்லை ஒரு சேஃப்டி பின் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி எடுத்தாலுமே அது ஆட்டோமேட்டிக்கலி வந்துடும். ஸோ நான் இந்த மாதிரி ஜஸ்ட்டு நான் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன் பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எடுத்தாலே போதும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது டிப்ஸ்னு சொல்லலாம், ஒன் ஆஃப் த டிப்ஸ்னு சொல்லுவேன். நிறைய பேர் டிப்ஸும் கேட்குறீங்க. ஆக்சுவலி வீடியோ எடுக்கிறதுக்கு டைமே இல்லை, இப்போ விலாக் போடுங்க அந்த மாதிரி கேட்டுருக்கிறதுனால தான் டெய்லி விலாக் போட்டுட்ருக்கேன். அண்டு நான் வந்து மேக்ஸிமம் டிப்ஸ் எல்லாம் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் வீடியோவில். இல்லை நான் வந்து ஷார்ட்ஸாக கூட போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அந்த இதுதான் நம்மளோட ப்ளவுஸோட ஃபைனல் லுக் பாருங்கள். லேஸ் வச்சு நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சு எடுத்துருக்கோம். அண்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், ஐடியாஸ், சஜஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்டு நீங்கள் வந்து உங்களோட ஐடியாஸையும் சொல்லலாம். இந்த மாதிரி ஒர்க் பண்ணி போடுங்க, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. அது ரிலேட்டடாக நான் வீடியோஸும் போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ், ஏதாவது சஜஷன்ஸ் எதாவதுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இல்லைன்னா நீங்கள் பர்சனலாக கூட வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். நம்பர் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 9159672563. இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்டு இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். அண்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபேன்சி சாரியோட ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி அழகாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கும் நம்மளோட வீடியோஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.